நாம இன்னைக்கு எதை பத்தி ரொம்ப தெளிவா பார்க்க போறோம்னு தெரியுமா? இஸ்லாமிய சட்டப்படி வசியத், அதாவது மரண சாசனம் எழுதுறதுக்கான சட்ட வரம்புகள், அதோட நெறிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம அலச போறோம். மரணம் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? அதனால நம்ம செல்வத்தை எப்படி சரியா பங்கிடணும்னு இஸ்லாம் கொடுக்கிற துல்லியமான வழிகாட்டுதல்களை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது மூலமா உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தையும் பாதுகாத்து, அதே சமயம் உங்களுடைய மறுமைக்கான நன்மைகளையும் எப்படி திட்டமிடலாம் அப்படிங்கறத நம்ம இப்போ விரிவா பார்க்கலாம். சரி, நாம இன்னைக்கு இந்த தொகுப்புல என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல வசியத்துனா என்ன, அதை ஏன் நாம அவசரமா செய்யணும், யாருக்கெல்லாம் இதை கொடுக்கலாம், அதுல இருக்கிற 1/3 வரம்பு என்ன, கடைசியா இதுல இருக்கிற நெறிமுறைகள் என்னென்ன, இதையெல்லாம் தான் நாம வரிசையா பார்க்க போறோம். முதல்ல பகுதி 1, வசியத்துனா என்ன அப்படிங்கிற அதோட அடிப்படை கருத்தாக்கத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்குவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வசியத் அப்படிங்கிறது ஒருத்தர் உயிரோட இருக்கும்போதே எழுதி வைக்கிற ஒரு மரண சாசனம். இஸ்லாமிய சட்டப்படி மனைவி, மக்கள்னு வாரிசுகளுக்கு சொத்துல ஒரு பங்கு கட்டாயமா போயிடும். ஆனா அந்த வாரிசுகள் பட்டியல்ல வராத பிற உறவினர்கள் அல்லது ஏழைகள், மதரசாக்கள், பள்ளிவாசல்கள் மாதிரியான தர்ம காரியங்களுக்கு நம்ம சொத்துல ஒரு பகுதியை எழுதி வைக்கிறது தான் இந்த வசியத். சுருக்கமா, நம்ம காலத்துக்கு பிறகும் நமக்கு தொடர்ந்து நன்மைகளை தேடித்தர்ற ஒரு அற்புதமான ஏற்பாடு தாங்க இது. அடுத்த பகுதி 2க்கு போகலாம். இந்த வசியத்தை எழுதுறதுல அப்படி என்ன பெரிய அவசரம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். அதை இப்ப பாப்போம். ஒரு முக்கியமான நம்பரை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் 2. ஆமாங்க, ஒரு முஸ்லிம் தன்னிடம் சொத்து இருந்து அதை வசியத் செய்யணும்னு நினைச்சா அதை எழுதி வைக்காம 2 இரவுகளை கூட கடக்கக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால இவ்வளோ பெரிய அவசர கட்டளைய நாம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இந்த கட்டளைய நபி தோடரான இப்னு உமர் ரலி அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? இந்த செய்தியை நான் கேள்விப்பட்ட பிறகு என்னோட வசியத்தை எழுதி வைக்காம நான் ஒரு இரவு கூட கழிச்சதில்லைன்னு சொல்றாங்க. இதுதாங்க உண்மையான விழிப்புணர்வு. ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி தான் மரண சாசனம் தயாரா இருக்கான்னா அவங்க செக் பண்ணியிருக்காங்க. நாமும் இந்த விஷயத்துல கண்டிப்பா அந்த அளவுக்கு கவனமா இருக்கணும். இது மட்டும் இல்ல, திருக்குர்ஆனும் இதை ரொம்ப ஆழமா வலியுறுத்துது. ஒருத்தர் வசியத் செஞ்சதை கேட்ட பிறகு சுயநலத்துக்காகவோ அல்லது வேறு காரணத்துக்காகவோ அதை யாராவது தங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்துனா அது மிகப்பெரிய பாவம்னு குர்ஆன் எச்சரிக்குது. ஆனா அதே நேரத்துல அந்த வசியத்துல ஏதாவது அநீதியோ பாரபட்சமோ இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா குடும்ப உறுப்பினர்களை சமாதானப்படுத்தி அதை நியாயமான முறையில திருத்துறதுக்கு முழு அனுமதி இருக்கு. அப்படி செய்யறது ஒரு நற்செயலாகவும் கருதப்படும். சரி, அடுத்ததா பகுதி 3, யாருக்கெல்லாம் வசியத் கொடுக்கலாம், அதுக்கான சட்டப்பூர்வ தகுதி யாருக்கு இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்த நாம 2ஆ பிரிச்சு பார்க்கலாம். குர்ஆனோட 4வது அத்தியாயத்துல வாரிசுகளுக்கான பங்குகளை அல்லாஹ் தெளிவா இறக்கியருளிய பிறகு குடும்பத்துக்குள்ள எந்த சலசலப்பும் வந்துடக்கூடாதுன்னு நபிகளார் ஒரு முக்கியமான சட்டம் போட்டாங்க. அதாவது சட்டப்பூர்வமான வாரிசுகளுக்கு வசியத் செய்யக்கூடாது. அப்போ இது யாருக்கு? வாரிசுகள் பட்டியல்ல வராதவங்க, ஏழைகள் மற்றும் தர்ம காரியங்களுக்கு மட்டும்தான் இந்த வசியத் முழுமையா ஒதுக்கப்படுது. இதுக்கு நபிகளார் சொன்ன காரணம் ரொம்ப தெளிவானது. அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு பங்குன்னு ஏற்கனவே தீர்மானிச்சிட்டான். அதனால வாரிசுகளுக்கு வசியத் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வாரிசுக்கு மட்டும் வசியத் மூலமா அதிக சொத்தை கொடுத்து குடும்பத்துக்குள்ள எந்த விதமான சண்டையோ பொறாமையோ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த தெளிவான எல்லையை இஸ்லாம் வகுத்திருக்கு. இப்போ பகுதி 4, தர்மம் செய்யலான்னு முடிவாயிடுச்சு, ஆனா எவ்வளோ செய்யலாம்? இதுல 1/3 வரம்பு பத்தி இப்போ பாப்போம். உங்க மொத்த சொத்துல எவ்வளவு பங்கு நீங்க சட்டப்படி தர்மம் செய்ய முடியும்? இந்த கேள்விக்கு பதில் தேட நபிகளார் காலத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான உரையாடலை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். செல்வந்தரான ஜவத் பின் அபி வக்காஸ் அப்படிங்கிற நபித்தோழருக்கும் நபிகளாருக்கும் நடந்த உரையாடல் தான் அது. சஃபியா விரலி அவங்களுக்கு கடுமையான உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. தனக்கு ஒரே ஒரு மகள் தானே இருக்கா, அதனால சொத்துல 2/3 தர்மம் செஞ்சிருத்துமான்னு நபிகளார்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு நபிகளார் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, பாதியாவது கொடுக்கட்டுமான்னு கேட்டதுக்கும் வேண்டான்ட்டாங்க. கடைசியா சரி 1/3 கொடுக்கட்டுமான்னு கேட்டப்போ அதுக்கு அனுமதி அளித்த நபிகளார் அந்த 1/3 அதிகம்தான்னு சொல்லி அதை ஒரு நிரந்தர வரம்பா நிர்ணயிச்சிட்டாங்க. அதனால நீங்க எவ்வளோ பெரிய தர்ம சிந்தனை உள்ளவரா இருந்தாலும் சரி, உங்களுடைய வசியத் உங்க மொத்த சொத்துல 1/3 அதாவது 33.3% ஒருபோதும் தாண்டக்கூடாது. மீதமுள்ள 66.7% கட்டாயமா உங்களுடைய வாரிசுகளுக்காக பாதுகாக்கப்பட்டாகணும். இத மீற முடியாத ஒரு சட்டம். ஏன் இப்படி ஒரு வரம்பு?
இதுக்கு நபிகளார் சது ரதிய உங்ககிட்ட சொன்ன காரணம் ரொம்ப ஆழமானது. உங்க சந்ததியினரை மத்தவங்க கிட்ட கையேந்தும் ஏழைகளா விட்டுட்டு போறதை விட அவங்கள தன்னிறைவு பெற்ற பணக்காரர்களா விட்டு செல்வதுதான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. நம்ம செய்யற தர்மம் நம்ம சொந்த குடும்பத்தையே வறுமையில தள்ளிடக்கூடாது அப்படிங்கறதுல இஸ்லாம் எவ்வளவு கவனமா இருக்குன்னு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். கடைசியா பகுதி 5. இந்த சட்டங்களுக்கு பின்னாடி இருக்கிற நெறிமுறைகள் என்ன, இதனால ஏற்படும் பாதிப்புகளை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறத அலசுவோம். இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, வசியத் மூலமா வாரிசுகள் எவருக்கும் நஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு குர்ஆன் 4:12 வசனத்துல அல்லாஹ் ரொம்ப தெளிவா கட்டளையிடுறான். அதாவது, நீங்க செய்யற நற்செயல்களோ தர்மங்களோ உங்க குடும்ப உறுப்பினர்களோட நியாயமான உரிமையை பறிச்சு அவங்களுக்கு எந்த விதத்திலையும் நிதி ரீதியான பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது. இதனால சில வகையான வசியத்துகள் செல்லாதுன்னு அறிவிக்கப்படுது. உதாரணமா, மொத்த சொத்துல 1/3 பங்கை தாண்டி செய்யப்படுற வசியத், அதேபோல ஏற்கனவே அல்லாவால் பங்கு பிரிக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான வாரிசுக்கு மறுபடியும் வசியத் செய்யறது, அல்லது குடும்ப உறுப்பினர்களை ஏமாற்றணும், அவங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தோட செய்யப்படுற சாசனங்கள், இதெல்லாம் சட்டப்படியும் சரி இஸ்லாமிய நெறிமுறைப்படியும் சரி முற்றிலும் செல்லாததாகும். நாம பார்த்த இந்த எல்லா சட்டங்களையும் நெறிமுறைகளையும் இப்போ ஒரு நிமிஷம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய சொந்த நிதி திட்டமிடலையும் சரி வசியத் விஷயத்திலையும் சரி நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். நீங்க செய்ய நினைக்கிற தர்மங்கள் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற வகையில அமைஞ்சிருக்கா, அல்லது உங்களை அறியாமலே அவங்கள பாதுகாப்பற்ற ஒரு நிலைக்கு தள்ளுதா? இதை கண்டிப்பா சிந்திச்சு பார்த்து சரியான முறையில இன்றே செயல்பட தொடங்குங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.